ஹலோ ஹாப்பி பர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன வளர்த்த ஃபஸ்ட்டு கல்லன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள படம், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜனர் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீத்து ஜோசப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிஜு மேனன், ஜார்ஜ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஜீத்து ஜோசப் படம்னாலே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு மாதிரி போய் முடியும். ஏன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜனர் தான் அவர் எடுப்பார். நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாபநாசமே சொல்லலாம். அதுவே எனக்கு அவரோட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட ட்ரைலரும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சரி பார்க்கலாம் தான் நான் பார்த்தேன். இந்த படம் வந்து வேறு ரீஜனல் லாங்குவேஜில் எதுவுமே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணல, வெறும் மலையாள லாங்குவேஜில் மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சப்டைட்டில்ஸோட ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் பிஜு மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. ஜோஜோ ஜார்ஜ் ஒரு பேன் பண்ணப்பட்ட ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்டாக இருக்காரு. ஜோர்ஜோ ஜார்ஜ் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாரு பிஜு மேனன் கிட்ட, என் பொண்ணை வந்து காணும் கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேஸை வந்து பிஜு மேனன் எடுக்கிறாரு. ஸோ எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதைக்குள்ளே வருது. லூப் ஹோல்ஸாக போயிட்டு ஃபைனலாக இந்த படத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைன் தான், நீட்டான ஒரு பிளாட். அந்த ஜீத் ஜோசப் டேரக்டர் அவரோட ஸ்டைலில் ஒரு பிளாட் இந்த படத்தோட கதை மெயினாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. படம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மாதிரி லைக் ஒரு கரெக்டடான ஒரு போலீஸ் தான் அவர். அட் த சேம் டைம் வந்து ஒரு பையனை நம்ம இப்படி வளர்த்துட்டோமே, அவரோட பையனும் கொஞ்சம் ஒரு மாதிரியான டைப் ஆஃப் பையன் தான், ஒரு பையனை நம்ம இப்படி வளர்த்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு அப்பா கம் இந்த ஒரு போலீஸ் கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு மெயினாக போலீஸ் ரோல் எல்லாமே சூட் ஆகுது, அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு அவரோட ஹைட்டுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படம் பூரா வராது, மோஸ்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவர் தான் ஆக்குபை பண்ணுறாரு. டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக நடிச்சிருக்காரு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காரு சொல்லலாம். அதே மாதிரி ஜோர்ஜோ ஜார்ஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த படத்தில் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. லைக் ஒரு பொண்ணோட அப்பாவா ப்ளஸ் அந்த ஒரு பேன் பண்ண ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக அவர் ரோல் பண்ணியிருக்காரு. மெயினாக இவரது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் தான் அவர் இந்த படத்தில். பட் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. டுவர்ட்ஸ் இந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் மைண்டாக ஒரு சில கேம் உள்ளுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஜீத் ஜோசப் கூட அந்த ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலு செமையாக பண்ணியிருக்காரு. ஜோஜோ ஜார்ஜ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி ராஜ் அவங்க இந்த படத்தில் ஜோஜோ ஜார்ஜுக்கு பொண்ணாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்த ஒரு மெயின் கேரக்டர் இந்த படத்தில். ஸோ லைக் அவங்களை சுற்றி தான் அந்த கதையே போகுது. ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி கேஆர் கோகுல் அப்படி லைக் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு மேனனுக்கு பையனாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கான். அந்த பையனுமே இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அதுவுமே ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு கேரக்டர்னு சொல்லுவேன். அவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இந்த பையன் நல்லாவே பண்ணியிருந்தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீனா அவங்க இந்த படத்தில் வந்து ஜோல் ஜார்ஜுக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. நான் ஏதோ ஜஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஹாஃபில் அவங்களும் ஒரு பயங்கரமான ஒரு ரோல் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்டான ஒரு ரோல் ஒன்று அவங்க ப்ளே பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விஷ்ணு ஷாமோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சாங்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே போட்டிருக்காரு. கதைக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுது இந்த படத்தில். அதே மாதிரி சதீஷ் குரூப்போட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மோஸ்ட்டாக ஒரு 2-3 அவுட்டோர் லொக்கேஷன், அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, அதை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அது சரௌண்டிங்கில் தான் நடக்குது. அந்த அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த நைட்டில் அந்த ஒரு கலரிங், அந்த டிஏ ஒர்க் இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ப்ளஸ் விஎஸ் விநாயகோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ் பண்ணிட்டு வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தோட டியூரேஷன். ஸோ கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நல்லா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தார். அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மெயினாக அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினு தாமஸ் அப்படின்றவர் தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த கதை வந்து ஸ்டார்ட் ஆகிறதே கொஞ்சம் பொறுமையாக அந்த யூஸ்வல் மலையாளம் மூவியோட ஸ்டைலில் ஒவ்வொரு கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக அந்த கேரக்டர் வந்து லீட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்க்ரீன் பிளே. அந்த கதைக்குள்ளே டுவர்ட்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் படம். அங்கே ஒரு ட்விஸ்டோட தான், சின்ன ட்விஸ்டோட தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்விஸ்ட். அவரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது செகண்ட் ஹாஃபில் தான். நிறைய இடங்கள்ல நம்ம கொஞ்சம் சீன் நம்ம அப்படி விட்டுட்டு ஃபோனை பார்த்தா கூட நமக்கு கதை புரியாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து லைக் அந்த ஸ்க்ரீன் பிளேல செகண்ட் ஹாஃப்ல படத்தை உட்கார வச்சிருக்காரு தினு தாமஸ். அவரோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. டேரக்டர் ஜீத்து ஜோசப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலில் கதைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து அவரோட டேரக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ஒரு எலிமெண்ட்ஸ் உள்ள எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸாக படுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அவரோட ஸ்டைலில் அவர் எடுக்கிற படங்களோட ஸ்டைலில் வர மாதிரியான நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருந்தது. இது நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே இருந்தது. செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாமே அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. நிறைய நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே தான் படம் நடக்கும். பட் ஆனால் அதுக்குள்ளேயே நம்மள ஓரளவு எங்கேஜிங்காக நல்லா நீட்டாக உட்கார வச்சிருந்தாரு. யூஸ்வலாக நீங்கள் ஜித்து ஜோசப் கூட ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்த்துட்டு வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படி இப்படிலாம் நினச்சி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து இது அந்த லெவலுக்கான ஒரு படம் இல்லை. பட் ஆனால்
அவரோட ஸ்டைலில் ஒரு நீட்டான ஒரு படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் கமர்ஷியல் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம் தான் அது. ஸோ ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டாக கொண்டு போயிருக்காரு. பட் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படம், அதுவும் சொல்லி தான் ஆகணும். படம் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். பட் ஆனால் அந்த கதையை விட்டு கொஞ்சம் கூட வெளியே எந்த ஒரு சீனும் போகாது. அவ்வளோ நீட்டாக போய் நான் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ்லாம் ஒன்று, நான் எதிர்பார்த்த அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஒன்று, பட் அது எதிர்பார்க்காம ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அதுவுமே எனக்கு ஒரு நல்ல ட்விஸ்ட்டாக தான் இருந்தது. கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் அது ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா போய் நீட்டாக போய் முடிச்சிருக்காரு. ஒரு நீட்டான ஒரு அபோவ் ஆவரேஜ் வாட்ச் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் தியேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷ் சப்டைல்ஸோட இருக்குது சென்னையில் இருக்க தியேட்டர்ஸில். ஸோ இந்த படத்தை போய் பாருங்கள். மெயினாக இந்த படத்தை மொத்தமாக வந்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் ஸ்பேஸே மொத்தமாக ஆக்குபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜும் பிஜு மேனனும் தான். எஸ்பெஷலி பிஜு மேனன் பயங்கரமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நீட்டாக இருந்திருக்கு. கதைக்கு என்ன தெரியாது செமையாக பண்ணியிருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர்னு அவரை நீங்கள் சொல்லலாம். அந்த ஒரு ஹீரோ கைண்ட் ஆஃப் ஒரு கேரக்டர்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருமே. ரொம்ப நீட்டான ஒரு படம் அது. ஸோ இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் டீசன்ட் வாட்ச் அது. ஸோ டைம் இருக்கும்போது தேட்டரில் போய் பாருங்கள். இல்லை எனக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தான் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரு 2 months ஆல்மோஸ்ட் ஒரு 1 month இவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க தெரியல. அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஓடிடியில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.